வெல்கம் டு அருள்ஸ் ஹெல்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ருத்ரா கேட்டர்ஸோட சிஇஓ ஸ்வேதா மேம் தான் இருக்காங்க. இன்னைக்கு என்ன அவங்க சமைக்க போறாங்கன்னு நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம் வாங்க. மேம் வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பண்ண போறீங்க மேம்? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திணை அரிசியில் பால் பாயசம் ஓகே பண்ணுறோம். மேம். யூஸ்வலாக வந்து அரிசி, சேமியா, ரவை இதெல்லாம் பார்த்துருப்போம். ஆமாம். மில்லட்ஸில் ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெசிபியாக பார்க்கலாம். ஸோ நம்ம பாரம்பரிய திணை அரிசி பால் பாயாசம் இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. என்ன சமையலோ திணை அரிசி பால் பாயசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். திணை அரிசி 1 கப்பு, பாசிப்பருப்பு 1/2 கப், வெல்லம் வந்து 1:3 ரேஷியோ, நெய், கார்னிஷிங்க்கு நான் பாதாம், பிஸ்தா, திராட்சை எடுத்திருக்கேன். ஆப்ஷனல், நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். பால் 1 கப்பு. ஃபைனலாக ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஹனியும் பச்சை கற்பூரமும் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து திணை அரிசியும் பாசிப்பருப்பையும் தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அரிசி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதே கடாயில் நம்ம 1/2 கப் பாசிப்பருப்பு போட போகிறோம். ஸோ இந்த பாசிப்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகி அந்த ஃப்ளேவர் வெளியே வரப்போ நம்ம நிறுத்தி பவுடர் பண்ணிக்கலாம் ரெண்டும் சேர்ந்து. ஸோ இப்போது நம்ம திணை அரிசியும் பாசிப்பருப்பும் அரைச்சி வச்சுக்கிட்டோம். இது வந்து ரவை கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது நம்ம இப்போ ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம் 1:5 ரேஷியோவில். இது நம்ம இப்போ 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது 5 விசில் வரத்துக்குள்ளே நம்ம வெல்லம் பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து வெல்லம் 1:3 ரேஷியோ எடுத்திருக்கேன். உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்போ நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதிகமாகவும் வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும். ஸோ இப்போ 5 விசில் வந்துருச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்ப திக்காக வேண்டாம் பாயாசமுக்கு. ஸோ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கீ ஆட் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் நட்ஸ் எல்லாம். நான் வந்து இங்கே பிஸ்தா, பாதாம், ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள் ஆப்ஷனலாக நீங்கள் கேஷ்யூஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 நட்ஸுமே சேர்ந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நட்ஸ் எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆச்சு. இப்போது நம்ம ப்ரெஷர் குக் பண்ண திணை அரிசியும் பாசிப்பருப்பும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது நல்லா குக்காகி வந்திருக்கு. நான் ஒரு மேஷரில் நல்லா ஃபஸ்ட்டு மேஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண வெல்லம் பாகை சேர்க்கலாம். இப்போ நான் குக்கர்லேருந்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். எனக்கு கொஞ்சம் தாராளமாக செய்யணுன்னு. உங்களுக்கு வேணால் நீங்கள் குக்கர்லேயே கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் பாகை இதில் சேர்த்த போகிறோம். சேர்த்து நம்ம கலந்துக்கலாம், எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல். ஸோ வெல்லம் பாகை ஊற்றினோன்னே நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டே பண்ணணும். ஸோ தட் அந்த லம்ஸ் வர்றது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் உடச்சி விடுறதுக்கு. இப்போ நம்ம பார்க்குற பாயாசம் வந்து ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லோரும் குடிக்கலாம். ஈவன் உங்கள் வீட்டில் டக்குன்னு கெஸ்ட் வந்தாலும் நம்ம சீக்கிரமாக ஈஸியாக பண்ணுற ஒரு ரெசிபி இது. இப்போது நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் பாயில் ஆகிற ஸ்டேஜில் நான் வந்து 1 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். பாயில் பண்ணி ஆற வச்ச பால் இது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ மில்க் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகணும். லாஸ்ட்டாக நம்ம வந்து ஃப்ளேவருக்காக ரோஸ்டட் நட்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ நட்ஸ் ஆட் பண்ணோன்னே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஸ்பெஷலாக நம்ம வந்து வீட்டில் ஒரு பூஜை நைவேத்தியம் பண்ணோன்னா இதை ஆட் பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது நமக்கு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான திணை பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. மேம் பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்களா மேம்? ரெடி ஆயிடுச்சு சார். டேஸ்ட் ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க மேம். ஸோ திணை அரிசி பால் பாயாசத்தில் என்னென்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா புரோதச்சத்து, இரும்புச்சத்து, நார்ச்சத்து நிறைந்திருக்கு. இதயத்துக்கு வந்து இதய ரத்த ஓட்டத்துக்கு நல்ல சீரானதாக இருக்கும். சக்கரை வியாதி இருக்கவங்களும் இந்த பாயாசத்தை வந்து தைரியமாக பயந்துக்காமல் சாப்பிட்லாம். ஸோ டேஸ்ட் பார்ப்போமா? ரொம்ப சூடாக இருக்குது, பார்க்கும்போது எக்ஸைட்டாகவும் இருக்குது. பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க, நல்ல டேஸ்ட். ஸோ நம்ம அருள்ஸ் ஹெல்தி கிச்சனோட ஃபஸ்ட் எபிசோடை வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவும் சூப்பராகவும் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ்க்கு நீங்கள் அருள் ஹெல்தி கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். மேம் தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். என்ன சமையலோ